தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசிக்காரங்க இயற்கையிலேயே வில்லை போன்ற குறிக்கோள் கொண்டவர்கள். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு முன்னாடி சிந்தித்து கொண்டு அந்த ஒரு செயலை நீங்கள் குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உயர்ந்த சிந்தனையும் அநியாயத்தை தட்டி கேட்கும் குணமும் கொண்ட உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை அத்தனை சுலபமாக இருக்கவில்லை. பல ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் தாண்டித்தான் நீங்கள் இந்த ஒரு இடத்திற்கு வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் நாளைய நாள் சஷ்டி விரத நாள், முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். இந்த ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க நான் சொல்வதை மட்டும் நாளைய நாள்ல செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். முதல்ல நாளைய நாள்ல நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய சோதனை காலம் முடிவுக்கு வரப்போகுது. இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பாதையில் மீண்டும் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க இந்த 5 விஷயங்கள்ல மட்டும் நீங்கள் எச்சரிக்கைகளை செலுத்துங்க. இதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது வராமல் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நாளைய நாளில் நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் புத்தி மட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவதற்கு முன் தீர ஆலோசிக்கணும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் தொழில் மற்றும் முதலீடுகளில் பெரிய ஒரு நஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே நாளைய நாளில் யாராவது உங்களிடம் இந்த ஒரு விஷயத்தை செய்ய இந்த ஒரு விஷயத்தை செய்யாதன்னு கூறினார்கள் என்றால் அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது. இது உங்களுடைய முதலாளி உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தால் கூட நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுடைய மனதுக்கு என்ன தோன்றுது என்பதை நீங்கள் யோசிக்கணும். அதே போல் அவசரமான முடிவுகளை உங்களுக்கு சரியாக தோன்றுதுன்னு நீங்கள் எடுக்கவும் கூடாது. முடிந்த அளவுக்கு அவசரமான முடிவுகளை நீங்கள் எடுக்காம சிறிது நாட்களோ சிறிது வாரங்களோ மாதங்களோ தள்ளி போட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இரண்டாவதாக செலவுகளை நீங்கள் நாளை முதல் குறைத்து கொள்ள வேண்டும். தாராளமாக செலவு செய்யும் உங்களது குணத்திற்கு இப்போது அணை போட வேண்டும். ஆடம்பர செலவுகளையும் தேவையற்ற கடன்களையும் தவிர்த்து எதிர்காலத்திற்கு நீங்கள் சேமிக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் இதுவரைக்கும் செலவு செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளும் கவலைகளும் ஏற்பட்டு தேவையில்லாத மன கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருந்தது. ஆனால் நாளை முதல் நீங்கள் அனைத்தையும் தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உருவாக்கும். மூன்றாவதாக வாக்குவாதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டாம். மௌனம் பல கலகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவிர்க்கும். தேவையில்லாத வம்பு சண்டையில் தலையிட வேண்டாம். நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது தேடி கொடுக்கும். நல்ல ஒரு பெயரை 4 பேருக்கு முன்னாடி நிச்சயமா நிறுத்தி காட்டும். எனவே நாளைய நாளில் உங்களை தேடிய வம்பு தும்புகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான்காவதாக நண்பர்களுடைய தேர்வுகளில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களுடன் சிரித்து பேசிவிட்டு பின்னால் குழி தோன்றும் நண்பர்கள் சிலரை நீங்கள் அடையாளம் காண வேண்டிய நேரம் இதுவாகத்தான் இருக்கும். ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ரகசியங்களை வெளியில் கூறி அந்த ஒரு மனிதரை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்தால் அதை உடனே நீக்கிவிட வேண்டும். அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல பிரச்சனையாக மாறிவிடும். எனவே இதையெல்லாம் நாளைய நாள்ல நீங்க செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததான் நாளை காலையில எழுந்த உடனே குடும்பத்தாரிடம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்படும். நாளை ஜூன் 20 காலை வேளையில உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு சின்ன பொருளுக்காகவோ அல்லது பழைய விஷயத்தை நினைவு கூர்ந்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடத்தான் தோன்றும். அப்படி உங்களுக்குள்ள ஈடுபட தோன்றியது என்றால் நாளைய நாள் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஈடுபட தோன்றும் பொழுது உங்களது சஷ்டி விரத நாளின் புனிதத்தை அது கெடுத்து விடும் முதல் ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். எனவே இதனை நல்ல மனதில் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய நாள்ல எந்த விதமான கோபத்தை கொள்வது, தேவையில்லாத முடிவுகளை எடுப்பது, அவசரங்களை செய்வது எல்லாத்தையும் செய்து நீங்க தவறுகளாக செய்துவிட்டு அமர்ந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சஷ்டி விரத நாள்ல முருகப்பெருமான வழிபட்டும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விடும். எனவே இதனை மட்டும் நாளைய நாள்ல நீங்க கவனமாக இருக்கணும். அதே போல நாளைய நாள்ல அவசரமா நீங்க வாக்குறுதி கொடுப்பது, பண இழப்பு, இந்த இரண்டுமே நாளைய நாள்ல ஏற்படுவதற்கு 90% வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நாளை மதிய நேரத்துக்கு பிறகு காலை நேரத்துக்கு பிறகு யாரோ ஒருவர் உங்களிடம் அதிக லாபம் தருவதாக கூறி ஒரு திட்டத்தை கொண்டு வருவார் அல்லது அவசர பண உதவியும் கேட்டும் வருவார். அந்த ஒரு நபர் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஒரு சில தொழில்கள் இருக்கு, ஒரு சில வேலைகள் இருக்கு. அதுல நீ சேர்ந்த அப்படின்னா முதல்ல நீ முதலீடு பண்ணணும். 1 லட்சம் பண்ணினா போதும், 1 மாசத்துல உனக்கு 3 லட்சமா கிடைக்கும் என்றெல்லாம் கூறி உங்களுடைய மண்டையை கழுவுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அது எதையுமே காதில் வாங்கக்கூடாது. காதில் வாங்கி அந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பணம் காணாமலே போய்விடும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு அவசரமாக எனக்கு பண உதவி தேவைப்படுதுன்னு உங்களிடம் தேடி வருவார்கள்.
இவர்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் கூட வந்து கேட்பாங்க. அது உண்மையான ஒரு விஷயமாகவே இருந்தாலும் நீங்கள் பணத்தை கொடுத்துருவீங்க, அவங்களும் வாழ்க்கைக்குள்ளே நல்லா தான் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுடைய கைக்கு வர வருடங்கள் ஆகலாம், 10 வருடங்கள், 1 வருடங்கள், என் மாதங்கள் கூட ஆகலாம். எனவே முடிந்த அளவுக்கு அதனையும் நீங்கள் யோசித்து கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. கண்மொழித்தனமாக அவரை நம்பி நீங்கள் நாளை மிகப்பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யவோ அல்லது கொடுக்கவோ தோன்றும். இதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளைய நாளில் நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை கவனமாக தனுசு ராசிக்காரங்களாகிய நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நாளை நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்கு. இந்த சஷ்டி விரத நாளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். நாளை ஜூன் 20 அன்று உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களை தகர்த்தெறிந்துவிட்டு உங்களது கர்ம வினைகளை நீக்கி முருகப்பெருமானின் முழுமையான ஆசையை பெற நீங்கள் செய்ய வேண்டிய 5 சக்தி வாய்ந்த பரிகார முறைகள் உண்டு. முதலாவது, முருகனுக்கு தேன் அபிஷேகத்தை நீங்க செய்ய வேண்டும். சஷ்டி விரத நாளான நாளை ஜூன் 20 அன்று காலையிலேயே அருகில் உள்ள முருகனுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகத்திற்கு சுத்தமான தேனை வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க தேன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் பண பிரச்சனைகளுக்கும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். கோடி கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர ஆரம்பிக்கும். தேனுடைய சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதுவும் முருகப்பெருமானுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க சுத்தமான ஒரு தேனை உங்களுடைய கைகளினால் நாளைய நாளில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதை காலை செய்ய முடியாவிட்டாலும் மாலைக்குள்ளாவது எப்படியாவது நீங்க செய்து விடுங்க. அவ்வளவு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது மஞ்சளை நீங்க தானம் செய்ய வேண்டும். நாளை காலை அல்லது மதிய வேளையிலோ இல்லைன்னா மாலை வேளையிலோ வறுமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது கோவிலில் உள்ளவர்களுக்கோ மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் நிற ஆடைகள், மங்களமான பொருட்களை நீங்கள் தானமாக நாளைய நாளில் வணங்க வேண்டும். மஞ்சள் நிறம் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறம். இந்த ஒரு தானம் உங்களது தோஷங்களை நீக்கி தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தேடி கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் சமூகத்துல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே மஞ்சள் நிற ஆடையவோ மஞ்சள் கிழங்கையோ மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களையாவது நீங்க மற்றவங்களுக்கு நாளைய நாள்ல தானம் பண்ணி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மூன்றாவதா, கோவில்ல நீங்க தரிசனம் செய்யணும். நாளை சஷ்டி தினத்தன்று மாலை வேளையில அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான நேரில் தரிசனம் செய்து வழிபட வேண்டும். சஷ்டி நன்னாள் அன்று உங்களது கால்களால் நடந்து சென்று இறைவனை தரிசிப்பது உங்களது காரியங்களில் இதுவரை இருந்த தடைகளையும் கால தாமதங்களையும் முற்றிலும் நீக்கி தொட்ட காரியங்கள்ல ஒரு துரித வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான்காவது விஷயமா, மாலை நேரத்துல நீங்க தீபத்தை ஏற்றணும். மாலை 6 மணி அளவில் உங்களது இல்லத்தின் பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலிலோ சுத்தமான பசுநெய்யை கொண்டு தீபத்தை ஏற்றி முருகனை நோக்கி நான் சொல்வதை நீங்கள் சொல்ல வேண்டும். என் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். உங்களது வாழ்வில் இருந்த இருளானது விலகி நாளை ஜூன் 20 முதல் ஒரு புதிய பொலிமையமான வசந்த காலம் சஷ்டி விரத நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறப்பது உறுதி. எனவே நாளைய நாளில் இதையும் பண்ணலாம். அடுத்தது 5வதாக முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க சொல்லி வழிபடணும். பூஜை அறையில் அமர்ந்து கூறினாலும் அல்லது கோவிலுக்கு சென்று கூறினாலும் பரவாயில்லை. மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு முருகனுக்குரிய மந்திரங்களை 108 முறைகள் நீங்கள் மனமுருகி ஜபிக்க வேண்டும். அல்லது பேப்பரில் எழுதினால் கூட போதுமானது. இந்த மந்திர ஒலிகள் நாளை சஷ்டி விரத நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களை தடுத்து நிறுத்தி உங்களை சுற்றியுள்ள அழுத்தங்களை நீக்கி ஒரு அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மந்திரங்கள் தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வழிபாடு தான் நாளை நாளில் நீங்க செய்யணும். ஆனா இந்த தனுசு ராசிக்காரங்க கலங்க வேண்டிய அவசியம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. நாளை இந்த ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் முருகப்பெருமானின் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது துயரங்கள் அனைத்தையும் சம்ஸ்காரம் செய்து உங்களது வாழ்வில் பேரமைதியும் பெரும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நடக்க ஆரம்பிக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில வெல்லவே முடியாது. நன்றி, வணக்கம். ராசிக்காரங்க தேன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் பண பிரச்சனைகளுக்கும்
எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். கோடி கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர ஆரம்பிக்கும். தேனுடைய சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதுவும் முருகப்பெருமானுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க சுத்தமான ஒரு தேனை உங்களுடைய கைகளினால் நாளைய நாளில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதை காலை செய்ய முடியாவிட்டாலும் மாலைக்குள்ளாவது எப்படியாவது நீங்க செய்து விடுங்க. அவ்வளவு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது மஞ்சளை நீங்க தானம் செய்ய வேண்டும். நாளை காலை அல்லது மதிய வேளையிலோ இல்லைன்னா மாலை வேளையிலோ வறுமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது கோவிலில் உள்ளவர்களுக்கோ மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் நிற ஆடைகள், மங்களமான பொருட்களை நீங்கள் தானமாக நாளைய நாளில் வணங்க வேண்டும். மஞ்சள் நிறம் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறம். இந்த ஒரு தானம் உங்களது தோஷங்களை நீக்கி தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தேடி கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் சமூகத்துல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே மஞ்சள் நிற ஆடையவோ மஞ்சள் கிழங்கையோ மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களையாவது நீங்க மற்றவங்களுக்கு நாளைய நாள்ல தானம் பண்ணி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மூன்றாவதா கோவில்ல நீங்க தரிசனம் செய்யணும். நாளை சஷ்டி தினத்தன்று மாலை வேளையில அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான நேரில் தரிசனம் செய்து வழிபட வேண்டும். சஷ்டி நன்னாள் அன்று உங்களது கால்களால் நடந்து சென்று இறைவனை தரிசிப்பது உங்களது காரியங்களில் இதுவரை இருந்த தடைகளையும் கால தாமதங்களையும் முற்றிலும் நீக்கி தொட்ட காரியங்கள்ல ஒரு துரித வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான்காவது விஷயமா மாலை நேரத்துல நீங்க தீபத்தை ஏற்றணும். மாலை 6 மணி அளவில் உங்களது இல்லத்தின் பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலிலோ சுத்தமான பசுநெய்யை கொண்டு தீபத்தை ஏற்றி முருகனை நோக்கி நான் சொல்வதை நீங்கள் சொல்ல வேண்டும். என் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். உங்களது வாழ்வில் இருந்த இருளானது விலகி நாளை ஜூன் 20 முதல் ஒரு புதிய பொலிமையமான வசந்த காலம் சஷ்டி விரத நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறப்பது உறுதி. எனவே நாளைய நாளில் இதையும் பண்ணலாம். அடுத்தது 5வதாக முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க சொல்லி வழிபடணும். பூஜை அறையில் அமர்ந்து கூறினாலும் அல்லது கோவிலுக்கு சென்று கூறினாலும் பரவாயில்லை. மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு முருகனுக்குரிய மந்திரங்களை 108 முறைகள் நீங்கள் மனமுருகி ஜபிக்க வேண்டும். அல்லது பேப்பரில் எழுதினால் கூட போதுமானது. இந்த மந்திர ஒலிகள் நாளை சஷ்டி விரத நாள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களை தடுத்து நிறுத்தி உங்களை சுற்றியுள்ள அழுத்தங்களை நீக்கி ஒரு அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மந்திரங்கள் தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வழிபாடு தான் நாளை நாள்ல நீங்க செய்யணும். ஆனா அந்த தனுசு ராசிக்காரங்க கலங்க வேண்டிய அவசியம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. நாளை இந்த ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் முருகப்பெருமானின் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது துயரங்கள் அனைத்தையும் சம்ஸ்காரம் செய்து உங்களது வாழ்வில் பேரமைதியும் பெரும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நடக்க ஆரம்பிக்கும். நடக்கா இல்லையா